ஹாய் நண்பா, எல்லாரும் எதிர்பார்த்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேகன்சி வந்திருக்கு. ஷெட்யூல் 2 நோட்டிபிகேஷன் இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 10th படிச்சிருந்தாலே போதுங்க, எக்ஸாம்லாம் கிடையாது, மெரிட் செலக்ஷன் தான். 10ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து மெரிட் செலக்ஷன் தான். நிரந்தரமான மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக ஜாப் இருக்கு. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமிக் டாக் சேவாக் இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷனை இப்போ அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 2 நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ஜனவரி மாதம் ஷெட்யூல் 1 நோட்டிபிகேஷன் விட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து ஷெட்யூல் 2 நோட்டிபிகேஷன் இப்போ ஆகஸ்ட் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் மூலமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தபால் துறையில பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டாக் சேவாக் இந்த மாதிரி ஒரு 3 விதமான பதவிகளுக்கு ஆட்களை எடுப்பாங்க. மொத்தமா நாடு முழுவதும் ஒரு 25,000+ காலி இடங்கள் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல காலி இடங்களை மென்ஷன் பண்ணல. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அனெக்ஷர் 1 அப்படிங்கிற கேட்டகரியில இந்தியா போஸ்டுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஒரு சர்க்கிள் வைஸா எவ்வளவு காலி இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பர் 19ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 21. ஸோ இந்த ஜாபுக்கான கடைசி நாள் செப்டம்பர் 21. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஜாபுடைய நேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக அஞ்சல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. இதனுடைய நேச்சர் எப்படின்னா வீடு வீடாக போயிட்டு நீங்கள் போஸ்ட்டை டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது, வங்கி இருக்குது. அந்த பேங்கினுடைய ப்ராடக்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஸ்கீம்ஸை பற்றி மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய ஜாப் நேச்சர். அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டாக் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜாப் நேச்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 29,000 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள சம்பளம் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 24,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா 45 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC 43 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். EWSக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது அப்படிங்கறத போட்டிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிலாம் 50 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுல பர்சன் வித் டிசபிலிட்டில OBC SC ST எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு 10th பாஸ் ஆயிருந்தா போதுங்க. ஸோ 10th வந்து நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு 10th மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் இருக்கும். அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு கம்ப்யூட்டர்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் மூலமாக இல்லை ஸ்கூட்டி மூலமாக தான் போஸ்ட்டை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் தான். மற்றபடி உங்ககிட்ட 2 வீலர் இருந்தாலும் நீங்கள் அதே யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அதாவது இப்போ நம்ம தமிழகத்தில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்கள் எந்த இடத்துக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். அதுதான் 3வது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுறவங்க தமிழகத்துக்குள்ளே இருந்தால் போதுங்க. இப்போ தமிழகத்தில் சென்னையில் ஒரு வேகன்சிஸ் வருது, தூத்துக்குடியிலேருந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலியிடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சொந்த மாவட்டத்தில் வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஆகஸ்ட் 31ஆம் தேதி நான் காலையிலேயே ஒரு டெமோ வீடியோ போட்டுருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக சொல்லி போட்டுருவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பியூர்லி 10th வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு செலக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்புல நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க.
அப்ளை பண்ணும்போது மார்க் ஷீட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும், காஸ்ட் சர்டிஃபிகேட், இதே மாதிரி உங்களுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டியா இருக்கீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா அதனுடைய சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட்டை நீங்க கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்க ஒரு வேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு எங்க வர சொல்றாங்களோ அங்க போய் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். செலக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 10th மார்க்ஸை பேஸ் பண்ணி செலக்ஷன் இருக்கும். அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனாலே போதும். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு, ரொம்ப கம்மி தான். அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் ஒரு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுவாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி இந்த ஜாபுக்கு வேற எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லைங்க. எல்லாருமே 10th வரைக்கும், மேக்ஸிமம் 10th வரைக்கும் எல்லாருமே படிச்சிருப்போம். அதனால நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க 10ஆம் வகுப்புல, உங்ககிட்ட நல்ல மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு வர ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல டெமோ வீடியோ போட்டுருவோம், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஒரு சில சேஞ்சஸ் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் அப்ளிகேஷனை தப்பா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன்ல போய் எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எடிட் பண்றதுக்கும் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க, பட் நீங்க அப்ளை பண்ணும்போதே தெளிவா அப்ளை பண்ணிருங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.